கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலை இந்த காலை பொழுதிலே சபை யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், தயவும் கூட கிருபையாய் இன்றும் ஜீவனோட ஒரு நாளை நமக்கு கூட்டி தந்து இந்த நாளிலும் கூட அவருடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாகவும் அந்த வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாகவும் தேவன் ஏற்படுத்தின இந்த ஒரு நாளுக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த வேளையிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மூலமாக ஏறெடுத்து கொண்டு நாம் இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சகோதரர் அறிவித்த வண்ணமாக நாம் பார்க்க இருக்கிறதான பாடத்தினுடைய தலைப்பு கசப்பான வேறுங்கிறதான இந்த ஒரு தலைப்பின் கீழாக நாம் இந்த ஒரு சத்திய பாடத்தை தியானிக்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்துக்கு ஆதாரமாக நாம் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவரும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாவது கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். இதுதான் இந்த பாடத்தினுடைய ஆதார வசனம். இந்த பாடத்தில் வரக்கூடிய அந்த கசப்பான வேறுங்கிற அந்த ஒரு பாயிண்டை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா இந்த பாடத்துக்கு தலைப்பாக எடுத்திருக்கிறோம். இதை மூத்த சகோதரர் எப்படி சொல்கிறாருன்னா பிட்டர்னஸ், அதாவது கசப்பான வேர் மனுக்குலத்தில் ஒருவருடைய இருதயத்தில் அது ஆட்கொண்டால், ஒருவேளை அது வேறாக ஆரம்பித்தா அதனால் என்னென்ன பாதிப்புகள், என்னென்ன ஒரு சூழலுக்குள்ளாக அவங்க ஆக்கப்படுவார்கள் என்பது தான் இந்த பாடத்தினுடைய சாராம்சம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல்ல ஒரு கேள்வியாக கேட்குறேன். ஒரு கிண்ணத்தில் இனிப்பு இருக்குது, ஒரு கிண்ணத்தில் கசப்பு இருக்குது. இப்போ நம்ம எதை பிரியப்படுவோம்? எதை பிரியப்படுவோம்? இனிப்பை தான் என்ன பண்ணுவோம்? பிரியப்படுவோம். இப்போ நாம் யாருன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறதான பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். இப்போ நம்முடைய இருதயத்தில் தேவன் எதை விரும்புவார்? இனிப்பை விரும்புவாரா, கசப்பை விரும்புவாரா? அதாவது ஆவியின் கனிகளை விரும்புவாரா, தீமையான செயல்களை விரும்புவாரா? கேட்டால் நம்ம பதில் என்ன? கண்டிப்பாக எதை தான் விரும்புவார்? ஆவியின் கனிகளை தான் நம்முடைய பிதாவாகிய தேவன் விரும்புவார். ஏன் இதை விரும்புகிறார்? நம்மளிடத்தில் ஆவியின் கனிகளை தேவன் விரும்பக்கூடிய நோக்கம் என்ன? நம்ம மண்ணால் கூட அதான் பிரதர் கொடுத்து சில விஷயங்கள் அதில் வருது. எப்படின்னா இதில் தான் என்ன ஆயிருக்குன்னா, மனுக்குலம் என்ன ஆயிருக்குன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி தவறி போயிருக்கு. எந்த இருதயத்துக்குள்ளே வச்சுக்கணும், எந்த விஷயங்களை இருதயத்திலிருந்து அகற்றி போடணுங்கிற ஒரு சூழல், ஒரு வாழ்க்கை முறைன்னு யாருக்கு தெரியாதுன்னா உலகத்தாருக்கு தெரியாது. ஆனால் நமக்கு என்ன செய்யணும், நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்ச பட்சத்திலும் கூட நம்ம என்ன செய்வோம்னா சில நேரங்கள் அதை நம்ம விட்டு விலக முடியாது, அதை நம்மளேருந்து எடுத்து போட முடியாத ஒரு சூழல் இருக்கிறபடினால நமக்குள்ளே என்ன ஒரு விஷயம் உருவாகுதுன்னா இந்த கசப்பான ஒரு விஷயம் உருவாகுது. அப்போ இந்த பாடத்தில் முழுக்க நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த கசப்பை பற்றினதான ஒரு காரியம், அது முழுக்க நம்மை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அப்போ அந்த கசப்பான வேறுங்கிறது எதை குறிக்கும்னா, நமக்கு உலகத்தாருக்களை நமக்கு எப்படி குறிக்கும்னா, ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ எதிராக வேத வசனத்துக்கு முரணாக நம்முடைய இருதயங்களில் யாதொரு சிந்தனைகள் தோன்றினாலும், யாதொரு எண்ணங்கள் உருவானாலும் அது என்ன தான்? கசப்பு தான். அது ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னு அன்புக்குரிய சகோதர சகோதரி இப்படி சிம்பிளாக ஒரு யதார்த்தமான ஒரு சின்ன ஒரு செடியை போல தான் என்ன ஆகும், அது முளைக்கும். ஆனால் நாள்பட அது என்ன ஆகும்னா அன்புக்குரிய சகோதர சகோதரே, அது நமக்குள்ளே இருந்து சில தீமையான விஷயங்களாக, உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், இருதயத்தின் நிறைவே வாய் பேசும். ஆனால் புது சிஷ்யனுடைய வேலை என்ன? இந்த இடத்துல நான் இது ஒரு கேள்வியாக வைக்கிறேன். புது சிஷ்யனுடைய வேலை என்ன? இருதயத்தின் நிறைவு வாய் பேசுங்கிறது சத்தியம் நமக்கு தட்டுத்தழுற ஒரு பாடம். இப்போது புது சிஷ்யனுடைய வேலை என்ன? இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இப்போ புது சிஷ்யனோட வேலை என்னன்னு கேட்குறேன். இந்த இருதயத்தின் நிறைவை வெளிவிடாதபடி தடுக்கிறது தான் யாருடைய வேலை? புது சிஷ்யனுடைய வேலை.
அப்போ தேவன் இந்த பழைய மனுஷனில் இந்த புதிய சிந்தையை கொண்டு வைக்கிறதுனால நோக்கமே என்னதான்னா, இந்த சரீரத்தில் புது சிருஷ்டிக்கு விரோதமாக செயல்படுற எந்த காரியங்களை ஆனாலும் சரி, அதை தடுக்கிறது தான் யாருடைய வேலை? புது சிருஷ்டியின் வேலை. இப்போ இதை தடுக்கலைன்னா யார் ஆட்கொள்வா? பழைய மனுஷன் புதிய சிருஷ்டி என்ன பண்ணிடுவான்? ஆட்கொள்வான். ஒருவேளை புது சிருஷ்டி அதுக்கு தடை பண்ணும் விஷயத்தில் இருக்கும் பட்சத்தில் அது நம்ம என்ன பண்ண இருக்குன்னா, அந்த தீமையான விஷயங்கள் நமக்குள்ளே இருந்து வெளிப்படுறதுக்கு நம்ம தடைக்கல்லா பழைய மனுஷனுக்கு இருக்கலாம். இல்லை அது வெளிப்பட தான் செய்யும், அது வெளிப்பட நம்ம இடம் கொடுக்குறோன்னா, அப்போ நம்ம என்ன செய்யலைன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, தேவன் எதிர்பார்க்கிறதான ஒரு வாழ்க்கையை, உதாரணத்துக்கு கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளதான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்மை நாமே உட்படுத்த நம்ம என்ன செய்யலை, தயாராக இல்லைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதரி, இப்படிப்பட்டதான விஷயங்கள் நமக்குள்ளே இருந்ததுன்னா தேவன் என்ன விரும்புகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அப்படின்னா ஒருவேளை இந்த வான குணங்கள் எதெல்லாம்? சகலவிதமான கசப்புன்னு சொல்லும்போது கசப்பு ஒரு குணம் கிடையாது, அது ஒரு தீமையான ஒரு காரியம் உருவாவதற்கான ஒரு என்னது, ஒரு வழிமுறை. அது ஆரம்பம் தான் என்னென்னா ஒரு சின்ன கசப்பு. இப்போ இந்த கசப்பு, சகலவிதமான கசப்புன்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி தான் என்ன கொடுக்குறாருன்னா, கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவுது. ஒருவேளை இது இருந்தால் நமக்குள்ள, இந்த விஷயங்கள் ஒருவேளை நமக்குள்ளே இருந்தால் என்ன ஆகும்? இந்த குணங்கள் ஒருவேளை நமக்குள்ளே இருந்தால் என்ன ஆகும்? புது சிஷ்ய காலி பண்ணிடும். இப்போ புது சிஷ்ய காலி பண்ணுறதுக்காக தேவன் நமக்கு இது தந்திருக்கிறாரு. என்ன பண்ணது தந்திருக்கிறாரு? புது சிஷ்ய வளர்த்தெடுத்து கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு அவருடையவர்களாக மாறி தேவனை தரிசித்து அவருடைய புத்திரர்களாக மாறும்படியாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நமக்கு இந்த ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் தந்திருக்கிறார். ஒருவேளை இது நமக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சும், ஒருவேளை இது நமக்குள்ளே செயல்படுன்னு தெரிஞ்சு நம்ம உணர்ந்தும் அதை நம்ம விட்டு விலகலைன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப மோசமான ஒரு சூழலுக்குள்ளாக நம்ம என்ன செய்ய வாய்ப்பு இருக்குன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆக்சுவலி இந்த குணம் யாருடையது? ஆக்சுவலி இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த குணம் வந்து யாருடையதுன்னு கேட்டால் சாத்தானுடைய தான். இந்த கேரக்டர் யாருடையதான்னா சாத்தான் விதைச்சது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது இன்னைக்கு எங்கே இருக்குன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மத்தியில் இருக்குது. இப்போ நாம் உங்கள்கிட்ட இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படியான ஒரு தவறு உங்களுக்குள்ளே இருக்குது, வெளிப்படுது, இதை நீங்கள் நிறுத்துங்க, இதை நீங்கள் பேசாதீங்க, இதை நீங்கள் செய்யாதீங்கன்னு சொன்னால் கேட்பாங்களா? ஏன் கேட்க மாட்டாங்க? ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, வாசிங்க ரோமர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவர் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்போ என்ன சொல்றாரு? எல்லாரும் வழி விலகி ஏகமா என்ன பண்ணியிருக்காங்க? கெட்டு போயிருக்காங்க. இப்படி கெட்டு போயிருக்கிறவங்க மத்தியில் இருந்து தான் யாரை எடுத்திருக்கிறாரு? நம்ம பிரித்து எடுத்து இந்த இடத்துல கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாரு? பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாக கூட்டி சேர்த்திருக்கிறார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்த வசனம் பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 13 முதல், அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குள்ளே தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. போதும், ஒரு நிமிஷம் போதும். இங்க என்ன பார்க்கிறோம்? 13ஆம் வசனத்துல அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, அங்கிருந்து என்னமான தூஷணங்கள், என்ன விதமான அவிசுவாசமான குணங்கள் வெளிப்படுது நம்மளால் என்னவே பண்ண முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர், அவர்கள் நாவுகள் வஞ்சனை செய்கிறார்கள், தங்களுடைய உதடின் கீழே என்ன இருக்கு? பாம்பின் விஷம் இருக்கு. இது எங்கே விதைச்சது? ஏதேன் தோட்டத்தில் விதைச்சது. அப்போ அது எப்படி தான் இருந்தது? ஒரு சின்ன ஒரு விஷயமா தான் இருந்தது. என்னது இருந்தது? பாவம்ங்கிற ஒரு சிறிய ஒரு விஷயமா தான் அங்கே ஏவாளுக்குள்ளே என்னாச்சுது? அது ஊடுருச்சுது. ஆனால் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய காலத்தில் அந்த பாம்பின் விஷமானது எப்படி இருக்குது? கட்டுக்கடங்க முடியாத ஒரு கோர நிலையில் என்ன இருக்குன்னா அந்த ஒரு பாவமானது இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்த வசனம் வாசிங்க. இது உலகத்தாரு, நமக்கு இல்லை. உலகத்தார் எப்படி அவர்கள் வாய்
சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் நல்லது செஞ்சால் என்ன பண்ணுவாங்க? பாராட்டுவாங்க, பெருமைப்படுத்துவாங்க. ஒரு வேளை யாராவது அவங்க சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னா என்ன பண்ணுவாங்க? சபிக்கிறது, தூசிக்கிறது, கசப்பான விஷயங்களை உள்ள என்ன பண்ணுவாங்க? உருவாக்குவாங்க. இது ஆக்சுவலி உலக ஜனங்களுக்குள்ளதான இந்த ஒரு குணம். இப்போ அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துவதற்கு ஜீவிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகள் இருக்கிறது, சமாதான வழி அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்படின்னா தெளிவாக சொல்ல, அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தம் அவர்கள் வழிகள் இருக்கிறது. அடுத்து என்ன சொல்லிட்டாரு? சமாதான வழி அவர்கள் அறியாத இருக்கிறார்கள். அப்படின்னா அவங்கள இந்த ஒரு இடத்துலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது? அந்த ஒரு குற்றத்திலிருந்தோ அந்த ஒரு குறையிலிருந்தோ தற்காலத்தில் அவங்கள மீட்டெடுக்கவே முடியாது. ஆனால் அதே மனுகுலத்திலிருந்து, அதே தற்கால உலகத்திலிருந்து தேவன் அவருடைய ஜனங்களாகி ஒரு சிறு கூட்டத்தை மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாரு? தனியாக பிரித்து எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இப்படிப்பட்டதான குணங்கள் அவங்கள்ட்ட இருந்தும் அவங்க அதை விட்டு மனம் விலகாமல், அதாவது மனம் மாறாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இவர் இப்படியெல்லாம் செய்ய காரணம் என்னென்னு பார்க்கும்போது அடுத்த வசனத்திலே சொல்கிறாரு. என்ன இருக்குது? அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா அவங்கள்ட்ட இப்படிப்பட்டதான ஒரு கசப்பான, தூஷணமான, கோபம், மூர்க்கம் இதெல்லாம் இருக்குதுன்னா அவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னா அவங்க ஒருவேளை அது எதன் அடிப்படையில் தான்? அறியாமையினால தான். அந்த அறியாமை எதன் அடிப்படையில் பிரதர் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாருன்னா எதன் அடிப்படையில்? அவங்களுக்கு தேவன் பயமில்லை. அப்போ ஒருவேளை இதே குணமானது இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு தேவன் யாரு, கிறிஸ்து யாருங்கிற எல்லா சத்தியத்தின் மேலான சத்தியங்களை அறிந்த பிள்ளைகள் மத்தியில் நமக்குள்ளே இருந்தால் நமக்கு என்ன இல்லை? தேவ பயம் இல்லை. அப்போ தேவ பயம் இருந்தால் செய்வாங்களா? கண்டிப்பாக செய்ய வாய்ப்பில்லை. ஒருவேளை செஞ்சால் கூட மனம் பதறி போய் மன்னிப்பு கேட்குறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. அன்புக்குரிய சகோதர சொல்ல. அப்போ இப்போ நம்மகிட்ட வந்துடலாம், இதே இடத்துல தான் நம்மளும் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ கிரியேஷனாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இருக்கிறோம். புது சிஷ்டிகளாக நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறோம். அப்போ பிரதரை கூட கேட்டார்ல, மண்ணால் எப்படி நம்ம ஆவியிலே ஜனிப்பிக்கப்பட்டோமா? இப்போ நம்ம ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டிருக்குமா படலையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு பதிலும் இல்லை. சொல்லுங்கள். நாம் ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டிருக்குமா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? ஒருத்தர்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்கிறதுனாலையோ, ஒருத்தர் ஒரு விஷயத்தை நம்மள்ட்ட சொல்கிறதுனாலையோ வச்சு நம்ம ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் என்ன பண்ண முடியாது? கண்டே பிடிக்க முடியாது. நம்ம ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை எதன் அடிப்படையில் கண்டுபிடிக்கலாம்னு அன்புக்குரிய சகோதரர், எந்த அளவுக்கு இந்த சரீரத்திலிருந்து உடன் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ தீமையான விஷயங்களை வெளிப்படுத்தும் போது அது தப்பு, அதை வெளியே விடக்கூடாதுன்னு தனக்குள்ளே கட்டுப்படுத்தி அதை அடக்கி அழிக்கிறது யாராக இருக்கிறாங்களோ அவங்க தான் யார்? ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு தான் என்ன தெரியும்? இது தவறு, இது தப்பு, இதை நம்ம என்ன கூட செய்யக்கூடாது. ஏன்? நாம் தேவனோடு என்ன பண்ணியிருக்கிறோம்? உடன்படிக்கை செஞ்சுருக்கிறோம். என்ன உடன்படிக்கை? தேவனே உம் சித்தம் மாத்திரமே நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். இந்த மாம்ச சித்தம் நான் என்ன பண்ண மாட்டேன்? செய்யவே மாட்டேன்னு ஒரு மன உறுதியோடு இருப்பாங்க பாருங்க. அந்த மன உறுதி தான் என்ன உறுதினா ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட விஷயம். இந்த விஷயம் ஒருவேளை நமக்குள்ளே இருக்குதுன்னா, ஒருவேளை ஒரு சகோதரன் நம்மக்கிட்ட வந்து இன்னொரு சகோதரனை குறித்து சொன்னால், பிரதர் தயவு செஞ்சு இதை பற்றி என்கிட்ட என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. உங்களை பற்றி என்கிட்ட என்ன பண்ணுங்க, பேசுங்க. என்னை பற்றி ஏதாவது குற்றம் குறையிருந்தால் என்ன பண்ணுங்கள், என்கிட்ட ஓப்பனாகவே சொல்லுங்கள். நான் என்ன பண்ணிக்கிடுறேன்? சரிப்படுத்திக்கிடுறேன். இப்படி சொன்னால் அது என்னது? ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுடைய குணாதிசயம். சொல்கிறத கேட்டுட்டு வந்து வெளிப்படுத்துறதுக்கு பேர் என்ன கிடையாது? ஆவியில் ஜெனிப்படுத்தலாம் கிடையாது. அப்போ ஆவியில் ஜெனிப்படுத்தலுங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எந்த அளவுக்கு இங்கேருந்து கசப்பானது வெளிப்பட முயற்சிக்குதோ அந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்துறது யாரால் முடியும்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களால் என்ன முடியும்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே முடியும். ஒருவேளை இது இல்லை, என்னால் இதை கட்டுப்படுத்த முடியலை, என்னுடைய பழைய எண்ணங்கள் பழைய செயல்கள் அதை அப்படி தான் வெளிப்படுத்துது செயல்படுத்துதுன்னா நம்ம அதை வெளிப்படுத்தக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது. எந்த இடம்? கிருபா சனத்தண்டை. அங்கே மட்டும்தான் என்ன பண்ணணும்?
வெளிப்படுத்தணும். ஏன் அங்கே மட்டும் வெளிப்படுத்தணும்? அங்கே மட்டும்தான் புது சிஷ்டிக்கு என்ன இருக்குது? நன்மை செய்கிறதுக்கு அடைக்கலம் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஒருவேளை தீமையான விஷயங்கள் வெளிப்படலாம், தவறான விஷயங்கள் வெளிப்படலாம். என்னைக்காவது கிருபாசன தண்டையில் போகும்போது நம்ம இருதயத்தில் ஏதாவது கரை இருந்திருக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த இடத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய இருதயம் ஒரு 10 செகண்டோ 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் எப்போ மட்டும்தான்னா, தேவனுடைய பாதத்தில் போய் அமரும்போது நாம் செய்கிற பாருங்க ஒரு ஜெபம். அங்கே மட்டும் யாருக்கு விரோதமாக யோசிக்க மாட்டோம், யாருக்கு எதிராக நம்ம என்ன பண்ண மாட்டோம், எந்த விஷயங்களும் யோசிக்க மாட்டோம். அந்த ஒரு நேரம் மட்டும் நம்மளால் எப்படி அது முடியுது? அன்புக்குரிய சகோதரர், அந்த நேரத்தில் மட்டும் நமக்குள்ள என்ன செயல்படும்? அப்போ தேவனுடைய ஆவி செயல்படுது. இது எப்படி சாத்தியம்? ஏன் மற்ற நேரங்களில் இது செயல்படலை? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர், ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இதே போல் கசப்பான விஷயங்கள் யாருக்கு எதிராகாவது தோன்றியிருக்கா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்லா ஏதாவது விஷயங்கள் இருக்கா? என்னது? தாவீது, சூப்பர். வேற? சூப்பர். வேற? சரியான பாயிண்ட். வேற? சரியான பாயிண்ட் 3. இன்னும் 1 இருக்குது, அதை மட்டும் கரெக்டாக சொல்லிடுங்க பார்ப்போம். சூப்பர் பிரதர், உண்மையிலே சொல்கிறேன், இதுதான் பிரதர் நம்ம எடுக்கக்கூடிய சத்தியத்துக்கும் வெளிப்படுத்தக்கூடிய விதத்துக்கும் தேவனோட ஆவியின் செயல்பாடுக்கும் என்ன இருக்குது? பங்குங்கிறது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. இது எதுன்னா, இந்த உலகத்தாருக்கு ஒரு குணம் இருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். அதுக்கு இந்த ஒரு வசனம் வாசிங்க. இப்போ நமக்குள்ள என்ன ஒரு விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது? இந்த கசப்பான ஒரு விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது. அடுத்த வசனத்தை மாத்திருங்க. ரோமர் 13:12. அப்ப இதுதான் தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறதான ஒரு வேலை. என்ன, உலகத்திலேருந்து பிரித்து எடுத்துட்டாரு, நீதிமானம் என்ன பண்ணிட்டாரு? அங்கீகரிச்சிட்டார். இப்படி நீதிமானாக அங்கீகரிக்கப்பட்ட நாம் இப்போ இருக்கக்கூடிய உலகம் எதுன்னா இருளான உலகம் இல்லை. நமக்கு என்ன தேவன் கொடுத்துருக்கிறார்னா வெளிச்சமான ஒரு உலகத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? ஏற்படுத்தியிருக்கிறார். அதாவது கானானை நோக்கினதான ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அந்த பாதையில் நம்ம போயிட்டு இருக்கும்போது இந்த கசப்பான விஷயங்கள் கொண்ட சிந்தனைகளோ செயல்பாடுகளோ நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் தேவன் நமக்கு தந்திருக்கிற விஷயம் என்னது? ஆவியின் பட்டயங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்முடைய தேவன் நமக்கு தந்திருக்கிறாரு. இப்போ கேள்வி என்னென்னா, நம்ம பார்த்தோம், ஒரு கேள்வி கேட்டேன். வேதத்தில் கசப்பான எண்ணங்கள் உருவான கேரக்டர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்குன்னா இருக்குது. அதுக்கு 4 விஷயம் சொன்னீங்க. 4 விஷயம் என்ன இருக்குன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்குள் கசப்பானது எப்படியெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் சொன்ன பாயிண்ட் தான். ஆபேல் மேல் காயினுக்கு வந்த கசப்பை போல. யாருக்கு? ஆபேல் மேல் காயினுக்கு வந்த கசப்பை போல. அடுத்தது, யோசேப்புக்கு மேல் சகோதரனுக்கு வந்த கசப்பை போல. அடுத்தது, பிரதரை சொன்னது போல தாவீதுக்கு மேல் சவுலுக்கு வந்த கசப்பை போல. அடுத்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்த கசப்பை போல. இப்போ இந்த கசப்பு எப்படிப்பட்ட கசப்பு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒருவர் நன்மை செய்யும்போது நல்லா புரிஞ்சிடுங்க, இந்த கசப்பு எப்படிப்பட்ட கசப்புனா, ஆவிக்குரிய ஜீவ வாழ்க்கையில் ஒருத்தர் நல்லது செஞ்சு நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை வாழ நினச்சி மற்றவர்களுக்காக வாழ முற்படும் போது ஏற்படக்கூடியதான கசப்பு. புரியுதா? இப்போது சவுலுக்கு எதிராக தாவீது ஏதாவது பாவம் பண்ணாரா? ஆனால் சவுலுக்கு என்ன வருது? தாவீது மேலே கசப்பு வருது. அந்த கசப்பினோட ஒரே காரணம் என்ன? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16. இந்த ஒரு வார்த்தைனால இந்த தாவீதை கொலை செய்கிறதுக்கு யார் தேடுறா? சவுல் தான். அப்படின்னா அதுக்கு பின்னணி என்ன? கசப்பு. அந்த கசப்புக்கு பின்னணி என்ன? பொறாமை. அவ்வளோதான். இப்போ அடுத்தது, யோசேப்புக்கு மேல் சகோதரர்களுக்கு வந்த பொறாமை என்ன?
யோசேப்புக்கு மேல் சகோதரருக்கு வந்த பொறாமை என்ன? சொப்பனம் கண்டது. அடுத்தது தகப்பனுக்கு பிரியமான ஒரு மகனா இருந்தது. இப்படி இருக்கிறது தப்பா? அப்போ ஏன் அந்த ஒரு கசப்பான குணம் உங்களுக்குள்ள வருது? நல்லா புரிஞ்சிடுங்க. அப்போ இதில் நமக்கு என்ன ஒரு விஷயம் கிளாரிஃபிகேஷன் ஆகுதுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரே, தேவனுக்கு உண்மையாக இருந்தால் என்ன வாய்ப்பு இருக்கு? மற்றவர்களுக்குள்ள நம்மை பற்றின கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு என்ன பண்ணுது இருக்கு. இதுக்கு யார் உதாரணம்? யோசேப்பு. அடுத்தது மூணாவது தான் தாவீது. சாரி, நான் முதலே சொல்லிட்டேன். அடுத்து ஆபேலுக்கு. ஆபேல் ஏதாவது தப்பு பண்ணாருன்னு எங்கேயாவது ரெக்கார்டு இருக்கா? அவருடைய வாழ்க்கையை பற்றி முழு ரெக்கார்டே கிடையாது. ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை கொடுத்த பலியின் நிமித்தம் நீதிமானாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மரணித்து இன்னும் என்ன பண்ணுறாரு? பேசப்படுறார். அவ்வளோதான். ஆனால் அவருக்கு எதிராக என்ன ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு? கசப்பு. யாருக்கு? காயினுக்குள்ள. எதனால்? அவருடைய பலி அங்கீகரிக்கப்பட்டது, இவருடைய பலி அங்கீகரிக்கப்படல. அப்போ நம்ம உண்மையாக வாழ்ந்து தேவ சமூகத்தில் நம்முடைய பலி அங்கீகரிக்கப்பட்டால் என்ன ஏற்பட வாய்ப்பு இருக்கு? மற்றவர்களுக்குள் கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்ன பண்ணிப்பட்டிருக்குன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி வெளிப்பட்டிருக்கு. அது என்ன பார்க்குறோம்? அவருடைய வாயில் வஞ்சனை இருந்ததில்லை. ஏன்னா மற்ற எல்லாம் யார்? விழுந்து போன மனுகுலத்தில் இருந்த நல்ல கேரக்டர்கள். யாரெல்லாம்? ஆபேல், யோசேப்பு, தாவீது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்குறாரு இல்லையா? உங்களில் எவனாயிலும் என்னில் பாவம் உண்டு என்று குற்றப்படுத்த கூடுமான்னு கேட்குறாரு இல்லையா? சொல்ல முடியுமா யாராலையா? புறஜாதி மரத்தால் வரவரை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் யாரும் நம்ம ஆண்டவர். அவருக்கு எதிராகவும் என்ன இருந்திருக்கு? கசப்பு. அப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, தேவன் எதிர்பார்க்கிறதான ஒரு வாழ்க்கையை யாரெல்லாம் வாழ நினைக்கிறோமோ, தேவன் எதிர்பார்க்கிறதான ஒரு வாழ்க்கை யாரெல்லாம் வாழ முற்படுறோமோ, அவங்களுக்கு எதிராக என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா கசப்பு. ஏன்னா எண்ணங்கள் மற்றவர்களுக்குள் உருவாகிறதுக்கு என்ன இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு. இப்படி உருவாகிறது நல்லதா? இப்படி எதன் அடிப்படையில் நல்லது? உருவாகிறவங்களுக்கு இல்லை. சூப்பர் சூப்பர். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த 4 கேரக்டரும் ஆப்போசிட்டா என்ன செஞ்சாங்க? உதாரணத்துக்கு ஆபேல் என்ன மறுபடி செஞ்சாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தாவீது என்ன பண்ணியிருக்கிறாரு? சவுல, என் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் என்ன பண்ண மாட்டேன், என் கையை போட மாட்டேன். யோசேப்பு என்ன சொன்னார்? இதை குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, இது எல்லாமே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, முன் குறித்த விஷயம். தேவனுடைய திட்டம் நமக்குள்ளே என்ன இருக்குது, நிறைவேறுக்குன்னு லாஸ்ட் சொல்கிறார் 45ஆம் அதிகாரத்தில், ஆதி ஆகமத்தில். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? தேவனே இவர்களை அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க? மற்றவங்கள மன்னிச்சிருக்காங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது யாருடைய வாழ்க்கை? புது சிஷ்டி வாழ வேண்டிய வாழ்க்கை. ஆனால் புது சிஷ்டி வாழக்கூடியாத வாழ்க்கை, மற்றவர்களை குறித்து கசப்பான எண்ணங்களை தங்களில் விதைக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது தேவன் விரும்பாத ஒரு வாழ்க்கைன்னு பார்க்குறோம். அப்படின்னு நம்ம அழைக்கப்பட்டது நோக்கம் எதுதான்? தேவன் எதையெல்லாம் நம்மள்கிட்ட விரும்புகிறாரோ அதையெல்லாம் செய்கிறதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், அப்போ இந்த பாடத்தில் நாம் இன்னொரு விதமான கசப்பை என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். இப்போ 4 கசப்பு என்னது? தேவனுக்கு உண்மையாக வாழும்போது அவங்களுக்கு எதிராக மற்றவர்கள் மேலே ஏற்படக்கூடிய ஒரு கசப்பு. இதே தேவன் மேலே என்ன இருக்கும்? தேவனுக்கு எப்படி இருக்கும்? அசுத்தமான பிரியமில்லாத ஒரு செயலாக தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஆக்கினை தீர்ப்பு கூட இருக்குது, என்ன இருக்குது, வர வாய்ப்பு இருக்குது. இது தேவனுக்கு நன்மையாக வாழக்கூடிய கேரக்டருக்கு எதிராக கொள்ளக்கூடிய ஒரு கசப்பு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருத்தர் பெரிய பாவம் செஞ்சிட்டார். ஒருத்தர் ஒரு சகோதரனுக்கு எதிராகவோ ஒரு சகோதரிக்கு எதிராகவோ ஒரு பெரிய பாவம் என்ன பண்ணிட்டார், மன்னிக்கவே முடியாத பாவம்னு வச்சுக்கோங்களேன், செஞ்சிட்டார். இப்போ மன்னிக்க முடியாத ஒரு பாவம் செஞ்ச சகோதரனுக்கு எதிராக நமக்குள்ள கசப்பு வரலாமா? இப்போ ஒரு சகோதரன் ஒரு பாவம் பண்ணிட்டார், ஒரு தப்பு பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை நம்மளால் என்ன பண்ண முடியல, மன்னிக்கவே முடியலை. இப்போ அவருக்கு எதிராக நமக்குள்ள கசப்பான ஒரு விஷயம் உருவாகலாமா? நான் என்ன கேட்குறேன்னா, பாடத்தை உள் வாங்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா கேள்வி கேளுங்க. அதை தான் சொன்னேனே சிஸ்டர், நம்மளால் மன்னிக்கவே முடியலை. அப்பேற்பட்ட மனுஷன், விழுந்து போன மனுஷன், ஒரு சகோதரன் செய்கிற தவிர மன்னிக்க முடியாத ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டாரு, தப்பு பண்ணிட்டாரு. ஆனால் வேதம் சொல்லுது மன்னிக்கணும்னு சொல்லுது. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியலை,
மன்னிக்க முடியலை. நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ அவருக்கு எதிராக நம்முடைய இருதயத்தில் கசப்பு உருவாகலாமா? அப்படி உருவானா அப்படி உருவானா அதுக்கு பிரதர் என்ன கொடுக்குறாருன்னா கேன்சர்னு சொல்கிறார். என்னது? கேன்சர் நோயோட சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆதார வசனம் பார்த்தோம் இல்லையா, இந்த ஆதார வசனத்தினுடைய விளக்கத்தில் அன்பு மூத்த சகோதரர் என்ன கொடுக்குறாருன்னா கேன்சர்னு சொல்கிறார். இப்போ இந்த கேன்சர் நோய்ங்கிற ஒரு விஷயம் எப்படி வரும், எப்படி ஆரம்பிக்கணும் யாராலையாவது கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு செல்லோ 2 செல்லோ ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியாது. ஆரம்பத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த கேன்சர் நோய்க்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, படிநிலைகள், அது வளரக்கூடிய படிநிலை. எத்தனை படிநிலை இருக்குது? 4 ஸ்டேஜ் இருக்குது. 1 2 3 4. இந்த 4 ஸ்டேஜில் அது உருவாகக்கூடிய விதம் எப்படி இருக்குன்னா, 1 2 சிலருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து கண்டுபிடிக்கிறங்கிறது அபூர்வம், ஏதாவது அதிசயம் அது. சிலருக்கு 2வது ஸ்டேஜில் என்ன பண்ணப்படலாம், கண்டுபிடிக்கப்படலாம். சிலருக்கு 3. ஆனால் 100க்கு 99% இந்த நோய் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் எதுனா 4வது தான். நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ இந்த 4வது ஸ்டேஜ் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ்னா, அடுத்த ஸ்டேஜுங்கும்போது மரண நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரே, இப்படி தான் அது உருவாகும். ஆரம்பத்தில் எப்படி ஒரு சின்ன ஒரு செல் மூலமாக அது என்ன ஆகும், உடலில் ஆக்டிவேட் ஆக விரும்பும். அடுத்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், அதனுடைய வேரை மற்ற இடங்களுக்கு என்ன பண்ணும், பரப்பும். அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி அநேக செல்களுக்கு அது என்ன பண்ணுன்னா அந்த உடம்புக்குள்ளே சரீரத்துக்குள்ளே அது உருவாக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அது என்ன பண்ணிடும், தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடும். இதை குறித்தது தான் இந்த 3 விளக்கம். ஆரம்பத்தில் என்ன செய்யணும்னா, சின்னதாக ஒரு மைனட்டாக ஒரு விஷயமாக தான் அது என்ன ஆகும், ஒரு சாதாரணமான ஒரு வைரஸான ஒரு விஷயந்தான் என்ன உருவான மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒவ்வொரு ஸ்டேஜும் கடந்து போக 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 என்னென்னா, அது இந்த சரீரத்தையே முழுமையாக ஆட்கொண்டு அந்த சரீரத்தை என்ன கொண்டு போயிருன்னா மரணம்ங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடியதாக இந்த ஒரு நோய் மாறிடும். இதனுடைய 5வது ஸ்டேஜ் எப்படி வந்துடும்னா, அன்புக்குரிய சகோதர சொல்ல 4 கடந்து 5வது ஸ்டேஜ் வந்துட்டோன்னா மரணங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே இந்த நோய் நம்மளை கொண்டு போயிடும். அப்போ இந்த நோயிலேருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லையான்னு கேட்டால் 3 ஸ்டேஜுக்குள்ளே, நல்லா புரிஞ்சுக்கலாம், 3 ஸ்டேஜுக்குள்ளே இந்த நோயை கண்டுபிடிச்சிட்டோன்னா என்ன பண்ணிடலாம், ஒரு 100க்கு 75% என்ன பண்ணலாம், காப்பாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% சரியாகிறதுக்கும் என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ அண்மையில் ஒரு சகோதரிக்கு, என் பையனோட படிக்கிற ஒரு பையனுடைய அம்மாவுக்கு 4th ஸ்டேஜில் என்ன பண்ணியிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, மார்பக புற்றுநோய். ஆனால் அதை அப்புறப்படுத்தி இப்போ அவங்க என்ன இருக்காங்க, நார்மலாக ஆகிட்டாங்க. ஸ்கேன் எல்லாம் எடுத்ததில் என்ன இருக்குது, சரியாயிருக்கு. அப்போது 4வது ஸ்டேஜில் கூட கண்டுபிடிச்சா என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, சரி பண்ணப்பட வாய்ப்பு இருக்குது, நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஒரு வேளை நம்ம கண்டுபிடிக்கலை, அது என்ன ஆகுது, வளர்ந்துட்டே இருக்குது. இப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அது என்ன ஆயிரும், பார்த்தோம் 5வது ஸ்டேஜ் என்ன ஆயிரும், மரணங்கிற ஒரு நிலைக்குள் கொண்டு வந்துடும். இப்போ இதே தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, புது சிஷியாக மாறும்படி அழைக்கப்பட்ட நமக்கும் அது ஆரம்பத்தில் எப்படி தான் இருக்கும், சின்ன முளையாக இருக்கும். அப்படி சின்ன முளை பெருசாக மாறும். அப்படி பெருசாக மாறி 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 அடுத்து என்ன ஆயிரும், ஒரு நாள் திடீர்னு தண்ணி இல்லாத மரம் பட்டு போகிறது போல் அந்த மரம் என்ன ஆயிரும், பட்டு போயிடும். அப்படின்னா இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த பாவம் செய்தவரை வசனம் என்ன சொல்லுது, பழைய ஏற்பாட்டு வசனம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் என்ன இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, உன் சத்துருவை பகைப்பாயாக, இது எழுதியிருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், உன் சத்துருவை சிநேகிப்பாயாக. யார் சொல்கிறா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆனால் இப்போ ஏற்பட்டதான கசப்பு நமக்குள்ளே உருவானா அது எப்படி வெளியாகும்னா, அதாவது ஆவிக்குரிய புது சிஷி இப்போ ஏற்பட்டதான கசப்பை உள்ளே வச்சுக்கிட்டா அந்த கசப்பு எப்படி வெளியாகும்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரே, மண்ணால் சில பாயிண்ட் பிரதர் சொன்னார், அது இங்கே என்ன ஆகுது பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னென்னா, அவரை பார்க்கும் பார்வையில் என்னப்படும், வித்தியாசப்படும். எனக்கு பிரியமானவரை நான் பார்க்குற பார்வைக்கும் எனக்கு பிரியமில்லாதவரை நான் பார்க்குற பார்வைக்கு என்ன ஆகும், வித்தியாசப்படும். இந்த வித்தியாசம் புது சிருஷ்டிக்கு நல்லதா?
கண்டிப்பாக என்ன இல்லை, நல்லது கிடையாது. ஏன் நல்லது கிடையாது? ஒருவேளை இது கெட்டதுன்னு நம்ம உணரலைன்னா, இது தீமைன்னு நம்ம உணரலைன்னா, இது எங்கே அடுத்த கொண்டு போயிடும்? நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணிடும்? அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணிடுது? நம்மளை கொண்டு போகும். அடுத்த ஸ்டேஜ் என்னது? வாசிங்க. நம்முடைய சிந்தனையில் அவரை பற்றி மட்டும்தான் சிந்திப்போம். ஏன்? அவர் பாவம் செஞ்சது யாருக்கு எதிரா? எனக்கு எதிரா. அப்போ எனக்கு எதிராக அவர் பாவம் செஞ்சுருக்கும்போது நம்ம யாரை பற்றி மட்டும்தான் சிந்திப்போம்? அவரை பற்றி மட்டும். இதுவும் ஒரு உணர்த்தல். தேவன் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு என்ன பண்ணுவார்? சத்தியத்தின் வாயிலாகவோ சகோதர சகோதரிகள் வாயிலாகவோ எப்படியாவது வெளிப்படுத்துவார். இதையும் ஒரு வேளை நம்ம கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் அடுத்த ஸ்டேஜுக்கு அது என்ன பண்ணும்? நம்மளை ட்ராவல் பண்ண வைக்கும். அடுத்த ஸ்டேஜ் என்ன பார்க்குறோம்? அவருக்கு எதிரான வார்த்தைகளை நமக்குள்ளிருந்து என்ன பண்ணும்? வெளியே கொண்டு வரும். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரே, முதலே கண்டுபிடிச்சிட்டா, ஐயோ நான் இந்த சகோதரனை இப்படி பார்க்கக்கூடாதே, அவரை பற்றி நான் இப்படி நினைக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை என் மனசில் நான் விதைச்சிட்டேன்னா, வசனத்தின்படி நான் வாழணும்னு நினச்சிட்டேன்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு அது என்ன பண்ணாது? கொண்டு போகாது. இல்லை நம்ம அதை உணரலை, நம்ம சரிப்படுத்த விரும்பலைன்னா அது என்ன பண்ணும்? ஒவ்வொரு ஸ்டேஜுக்கா கொண்டு போயிட்டே இருக்கும். அப்படி 4வது ஸ்டேஜுக்கு கொண்டு போய் என்ன, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கும் விதமாக என்ன இருக்கும்? உண்மைதானே? ஃபஸ்ட்டு என்ன ஆகுது? அவரை பற்றியே சிந்திப்போம். அடுத்தது அவரை பற்றி அவருக்கு எதிராக நம்முடைய பார்வை மாறும். அவரை பற்றியே சிந்திப்போம். அவருக்கு எதிரான வார்த்தைகளை வெளிப்படுத்துவோம். அடுத்து என்ன ஆயிரும்? அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கே அது கேடாக மாறும். இப்போ இது பார்க்குறது யாருக்கு? பாவம் செஞ்சவருக்கா? பாவம் யாருக்கு எதிராக செய்யப்பட்டாரோ அவருக்கா? பாவம் செய்கிறவர் இல்லை, தப்பாக புரிஞ்சுக்கிடக்கூடாது. பாவம் யாருக்கு? இப்போ எனக்கு எதிராக நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், நல்லா புரிஞ்சுடுங்க. அது யாருக்கு எதிரானா கார்த்திபுருக்கு எதிராக நான் பாவம் செஞ்சுட்டேன், நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ இந்த விஷயம் யாருக்குள்ளே உருவாகிறது? எனக்குள்ளே இல்லை, கார்த்திக் பிரதருக்குள்ளே உருவாகக்கூடிய விஷயத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். பாவம் செஞ்சவரை பற்றி நம்ம இங்கே பார்க்கல. நான் அவருக்கு எதிராக பாவம் செஞ்சால் எனக்கு எதிர்க்கு அவருக்கு மேலே பொறாம வரணும். பாடத்தை கவனிங்க சிஸ்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ உங்களுக்கு நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுதா? புரியலைன்னா கொஞ்சோட பார்க்கலாம். புரிஞ்சுதா? இப்படி இப்போ எனக்கு எதிராக ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு? தப்பு பண்ணிட்டார். அந்த தப்பு என்னென்னா பெரிய பாவம். ஆனால் வசனம் சொல்லுது, உன் சத்ருவை சிநேகிப்பாயாக. நம்மளால் முடியலை. அவரை பார்த்தினா கசப்பு நமக்குள்ளே உருவாகுது. யார்? பாவம் செஞ்சவருக்கு எதிராக. செஞ்சவர் இல்லை, செஞ்சவருக்கு எதிராக எனக்கிட்ட என்ன ஆகுது? கசப்பு உருவாகுது. அப்படி உருவாகும் போது அந்த நோய் எப்படி வளருங்கிறது தான் நம்ம பார்த்த இந்த 4 பாயிண்ட். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த நோய் எனக்கு எதிராக, பாவம் செஞ்சவருக்கு எதிராக எனக்குள்ள கசப்பு உருவாகி அவரை நான் பழி வாங்கணும்னு நினச்சா எனக்குள்ளே உருவாகக்கூடிய கேரக்டர் தான் இது ஒன்று. என்னது? என்னுடைய பார்வை அவர் மேலே மாறும். புது சிசிக்கு அது என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாது. அவரை பற்றியே நினச்சிட்டு இருப்போம், புது சிசி செய்யக்கூடாது. அடுத்தது அவரை பற்றின வார்த்தைகளே நம்ம வெளிப்படுத்துவோம். அடுத்தது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு களங்கம் உண்டாகும் விஷயத்தில் நம்முடைய செயல்பாடு என்ன ஆகும்? அடுத்தது இருக்கும். இப்படி செஞ்சால் புது சிசிக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி வாசிங்க சிஸ்டர், ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த பாடத்துக்கு கரெக்டாக அந்த வசனம் கன்க்ளூர் ஆகுதா? அப்போ இந்த மாம்ச சிந்தை தான் எது? மாம்ச சிந்தை தான் எது? இந்த 4 கேரக்டரு. இந்த 4 கேரக்டர் யாருக்குள்ளே உள்ளது? ஆரம்பத்திலே பார்த்துட்டோம், உலக ஜனங்களுக்கு உள்ளது. இப்போ தேவன் அந்த உலக ஜனங்கள்லேருந்து நம்மளை என்ன பண்ணிட்டாரு? பிரித்து எடுத்துட்டாரு. நம்ம யார்? பரிசுத்தவான்கள் மற்றும் நீதிமான்கள். இப்போ ஒரு நீதிமானுக்கு எதிராக இன்னொரு நீதிமான் ஒரு பாவம் செய்யும்போது, நல்லா புரிஞ்சுடுங்க, ஒரு நீதிமானுக்கு எதிராக ஒரு நீதிமான் பாவம் செய்யும்போது, பாவம் செஞ்சார விட்டுருங்க, அதை பின்னாடி லாஸ்ட்டில் பார்க்கலாம். பாவம் யாருக்கு எதிராக செஞ்சார்ல அந்த நபர் இப்போ என்ன பண்ணணும்? அவரை நேசிக்கணும். உன் சத்ருவை சிநேகிப்பாயான்னு வசனம் இருக்குது. ஆனால் என்னால் என்ன பண்ணல? அவரை மன்னிக்க முடியலை, அவரை சிநேகிக்க முடியலை, அவரை எதுவுமே அன்பின் நிமித்தமாக என்னுடைய பார்வையை என்னால் செலுத்த முடியலை. இப்போ அது எனக்குள்ளே என்ன மாறுது? கசப்பாக மாறுது. அப்படி கசப்பாக மாறுறது யாருடைய சிந்தை? விழுந்து போன மனுகுலத்தினுடைய சிந்தை. இது நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. ஆனால் அந்த மாம்ச சிந்தை என்ன பண்ணிடும்? அந்த 4 ஸ்டேஜ் நம்மளை
மரணத்துக்குள்ளே கொண்டு போயிடும் அன்புக்குரிய சகோதரர். அப்போ ஆவியின் சிந்தை மட்டும்தான் என்ன பண்ண நம்மளை உயிர்ப்பிக்கும். ஆவியின் சிந்தை என்ன பண்ணாது? நமக்கு எதிராக பாவம் செஞ்ச சகோதரருக்கு விரோதம் நமக்குள்ள கசப்பு உருவாக விடாது, அதை தடுத்துரும், கொன்றும். இது தேவன் தந்த புது சிஷ்யனுடைய சிந்தை. அதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். ஒருவருக்குள்ள புது சிஷ்டி ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்டங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நமக்கு எதிராக மற்றவர்களுக்கு, அதாவது நமக்குள்ளே இருந்து நமக்கு எதிராக மற்றவர்களுக்கு எதிராக தோன்றுகிற எந்த தீமையான விஷயங்களும் யார் ஒருவர் கட்டுப்படுத்துகிறாங்களோ, யார் ஒருவர் வெளிப்படுத்தாமல் இருக்கிறாங்களோ, யார் ஒரு செய்கையாக செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் யார்? ஆவியினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிழலாக பழைய ஏற்பாட்டில் ஏதாவது இருக்குதா? நம்ம இவ்வளோ நேரம் இந்த கேன்சர் நோய் நமக்கு எதிராக ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டா அவரை என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. அவரை என்னைக்கானால் என்ன பண்ணி ஆகணும்? பழி வாங்கியே ஆகணும்னு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏதாவது நிழல் இல்லை. ஆனால் நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்ட விஷயமா தான் இருக்கும். கண்டுபிடிங்க. 4 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த 4 பாயிண்டில் ஒருத்தர் இருப்பார் அதில். சரி, நானே போட்டுறேன். இது யார்? ஒன்று யாரா கன்ஃபார்மாக சொல்ல முடியும்? தாவீது. இன்னொருத்தர் யார்? கூட இருக்கிறது யார்? யார்? அகித்தோப்பேல். தாவீது மற்றும் அகித்தோப்பேல். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததான இந்த ஒரு விஷயத்துக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாகி நாம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்துடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு முன் உதாரணமாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிழலாக இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரே, இந்த அகித்தோப்பேல் யாருன்னு பார்க்கும்போது வசனம் வாசிங்க சிஸ்டர். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கிலோனியனையும் அவன் ஊராகிய கிலோவிலிருந்து வரவழைத்தான். என்ன பண்ணியிருக்கிறாரு? முதல்ல நம்ம எதுக்கு அந்த வசனம் போட்டிருக்கோம், இந்த வசனத்தை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இவர் யார்? தாவீதுனுக்கு ஆலோசனைக்காரர். யார்? இந்த அகித்தோப்பேல். இப்போ இந்த தாவீதுக்கு ஆலோசனைக்காரராக இருக்க அந்த அகித்தோப்பேல் எப்படி தாவீதுக்கு எதிராக மாறினார்? எதனால் அவருக்குள்ள கசப்பான வேர் வந்ததுங்கிற விஷயத்தை நம்ம முதல்ல என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிக்கலாம். முதல்ல இந்த அகித்தோப்பேல் யாருன்னு பார்த்துடலாம். வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மகாத்தியரின் குமாரனாகிய அகஸ்பாயின் மகன் எலிபெலேத் கீலோனியனாகிய அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம் என்பவன். அதாவது மாகாதாத்தியனின் குமாரனாகிய அகஸ்பாவின் மகன் எலிபெலேத். அடுத்தது கிலேயனாகிய அகித்தோப்பேலின் மகனான எலியாம். இப்போ இந்த இவர் யாருன்னா, அகித்தோப்பேல் யாருன்னா எலியாமுடைய யார்? அப்பா. அப்போ இந்த எலியாம் யார்? வசனவாசி 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யாருக்கு விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தையும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபா என்றார்கள். அப்போ இப்போ யார் இது? இந்த யாருடைய? பத்சேபாளுடைய யார்? தாத்தா. அப்போ இந்த பத்சேபாளுக்கு உடைய தாத்தாவாகிய யார்? அகித்தோப்பேலுக்கு எதிராக அகித்தோப்பேலுக்குள்ள இருதயத்தில் கசப்பானது ஒன்று உருவாயிருக்கு. இந்த கசப்பானது உருவாகிறது காரணம் என்ன? தாவீது மகன் இல்லை. தாவீது என்ன பண்ணியிருக்கிறாரு? அவருடைய பேத்தி என்ன பண்ணிட்டாரு? அபகரிச்சுட்டு பேத்தியினுடைய கணவரை என்ன பண்ணிட்டாரு? கொன்னுட்டார். இப்போ இது மன்னிக்கக்கூடிய பாவமா, மன்னிக்க முடியாத பாவமா? நமக்கு இல்லை, பழைய மனுஷனுக்கு. இப்போ நான் சொன்ன பாயிண்ட் வந்துட்டா? அப்போ இங்கே என்ன பண்ண முடியல? அகித்தோப்பேலால் அதை மறக்கவே முடியல. அதை உள்ள என்ன ஆகுது? கசப்பா உருவாகி அது ஏதாவது ஒரு வகையத்தில் எப்படா பொட்டி வெளியே வரலாங்கிற ஒரு விஷயமா என்ன பண்ணிட்டு இருக்குது? அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு சூழலையும் அது என்ன பண்ணிட்டு இருக்கு? தேடிட்டே இருக்குது. அப்படி தேடிட்டே இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாவீதுக்கு எதிராக அவருடைய சொந்த மகன் அப்சலோம் என்ன பண்ணுறாரு? செயல்பட தொடங்குறாரு. எப்படி? அவரை ஆசனத்திலேருந்து கீழே தள்ளிட்டு அதில் போய் உட்கார்றது என்ன பண்ணுறாரு? புரட்சி பண்ணுறாரு. தாவீதுடைய சொந்த ஜனங்களை வச்சு
அவருடைய சொந்த குமாரன் தன் சொந்த தகப்பனுக்கு எதிராக என்ன பண்ணுறாரு? செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்படின்னா இதை கேள்விப்படும்போது இப்படி தாவீதுக்கு எதிராக அப்சலோம் கிளம்பிட்டாரு, அவரை எதுக்க போகிறாரு, அவரை எதிராக படையை உருவாக்கிட்டாருங்கிற விஷயத்த அகித்தோப்பேல் கேள்விப்படும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் சொல்லது புரிஞ்சுதா? தாவீதுக்கு எதிராக அப்சலோம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தயாராகிட்டு இருக்கும்போது அகித்தோப்பேலுக்கு உடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? உண்மைதானே? அந்த சந்தோஷத்துக்கு என்ன இருந்திருக்காது? அளவே இருந்திருக்காது. அப்பா கூடிய சீக்கிரம் நீ என்ன பண்ண போகிற? சாக போகிற. நான் அதை பார்த்து என்ன நினைக்க போகிறேன்? நான் என்ன நினைக்க போகிறேன்? சந்தோஷப்பட போகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரே, இப்போ இந்த அகித்தோப்பேல் கேள்விப்படும் போது எப்படி இருந்திருக்குன்னா, அவரால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சந்தோஷம் மட்டும் அவருக்குள்ளே என்ன ஆயிருக்குன்னா உருவாயிருக்கும். இப்போ அப்சலோம் என்ன பண்ணுறாரு? இப்படி இவர் எண்ணிட்டு இருக்கும்போது அப்சலோம் என்ன பண்ணுறாரு? அகித்தோப்பேலே வான் என்ன பண்ணுறாரு? அழைப்பு கொடுக்குறாரு. வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்சலோம் பலிகளை செலுத்தும்போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோனிலிருந்து வரவழைத்தான். அப்படியே கட்டுப்பாடு வளர்ந்து ஜனங்கள் அப்சலோமிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். அப்ப இங்க என்ன புரியுது? தாவீதுக்கு எதிராக இவர் இருக்கிறாங்கிறத யார் புரிஞ்சுக்கிட்டா? நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்சலோம் என்ன பண்ணியிருக்கிறாரு? புரிஞ்சுக்கிட்டார். ஏதோ ஒரு விதத்தில் தாவீதுக்கு எதிராக அகித்தோப்பேல் இருக்கிறாருங்கிறத அப்சலோம் என்ன பண்ணியிருக்கிறாரு? புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு? அழைப்பு கொடுக்குறாரு. இப்போ அழைப்பு கொடுத்த உடனே இங்கே வரும்போது யாரெல்லாம் இருக்காங்க? ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் தாவீதுக்கு எதிராக இங்கே யார் கூட இருக்காங்க? அப்சலோம் கூட என்ன பண்ணியிருக்காங்க? இருக்காங்க. இதை பார்த்தோன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? இன்னும் எப்பாடா இதோட தாவீதோட வாழ்க்கை என்ன பண்ணிடலாம்? முடிச்சிடலாம். அப்போ தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா, அப்சலோம்கிட்ட கேட்குறாரு, ஏன் இந்த அகித்தோப்பேலோட இவ்வளோ ஆர்வமாக அப்சலோம் எதிர்பார்க்குறார், கூப்பிட்டாருன்னு முக்கியமான காரணம் ஒன்று என்னென்னா, அதுக்கான வசனத்தோட வாசிச்சிடலாம். 2 சாமுவேல் 16:23. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது போதும். இப்போ என்ன பண்ணியாச்சு? அப்சலோமோட யாரு? அகித்தோப்பேல் சேர்ந்துட்டாருன்னு யார் கேள்விப்படுறா? தாவீது கேள்விப்படுறா. இப்போ தாவீது சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்கும்? ஏன்னா அதே வசனத்தில் கீழே சொல்றாரு, வாசிங்க சிஸ்டர். தாவீது கர்த்தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுகிறார்கள் என்றான். இப்போ என்ன ஒரு பாயிண்ட்னா, இதில் தாவீதுனுடைய பிரேயரை தேவன் கேட்டாரா கேட்கலங்கிறத கடைசி பார்க்கலாம். இப்போ தேவன் என்ன கேட்குறாரு? அகித்தோப்பேலுடைய ஆலோசனை என்ன பண்ணும்? பைத்தியமா. ஏன் அப்படி கேட்குறாரு? ஏன்னா அவர் சொல்ற எல்லா ஆலோசனையுமே கரெக்டாக இருக்கும், அதனால அதை பைத்தியமாக்கி விட்டுட்டா சக்ஸஸ் ஆகாது. தாவீது கூட இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆலோசனை என்ன ஆலோசனை? நல்ல ஆலோசனை. முதல்ல அதை புரிஞ்சுடுங்க. அந்த இடத்துல இருந்து அவர் மாறிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அவருடைய ஆலோசனை எப்படி இருக்கும்? தவறா தான் இருக்கும் அந்த ஆலோசனை. அதை நம்ம பார்க்க போகிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்போ நம்ம இங்கே என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ தாவீதினுடைய ஆலோசனையை தேவன் கேட்டாரா கேட்கலையாங்கிறது ரெண்டாவது பார்க்கலாம். இப்போ அடுத்தது அப்சலோம் அகித்தோப்பேல்கிட்ட என்ன கேட்குறாரு? வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் வாசிங்க. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வாசிங்க. அது ஒண்ணு வாசிங்க. அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. இந்த வசனத்தை பார்த்துட்டு தான் சிஸ்டர் என்ன பண்ணது? சொன்னது தப்புன்னா தப்பு இல்லை, கரெக்டு தான். ஆனால் டிரான்ஸ்லேஷன் தப்பு. நம்ம கையில் இருக்கிற வசனத்தில் இந்த வசனம் என்னது? டிரான்ஸ்லேஷனில் தப்பு. எப்படின்னா, தாவீது கூட இருக்கிறது வரைக்கும் தான் யாருடைய ஆலோசனை? கர்த்தருடைய ஆலோசனை போல் இருந்தது. தாவீதோட இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். அங்கே இருந்து மாறின சரி, நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரே, இப்போ அப்சலோம் என்ன பண்ணுறாரு? அகித்தோப்பேலை கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? எனக்கு ஒரு ஆலோசனை என்ன பண்ணுங்க தாங்க. யாருக்கு எதிரா? தாவீதுக்கு எதிரா. இப்போ இவர் வரும்போது தாவீது கர்த்தரிடத்தில் ப்ரேயர் பண்ணது முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா, தாவீதுனுடைய வீக்னஸ் என்ன, அவருடைய பலன் என்ன, அது எல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் யாரு தான்?
அப்போ அப்சலோம் அகித்தோப்பேலை கூப்பிட காரணம் இதுதான். அப்போ யாரை எங்கே அடிக்கணுமோ அங்கே யாரை வச்சு அடித்தா கரெக்டாக இருக்கும்னு அப்சலோம் என்ன பண்ணியிருக்கிறாரு, கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர், இப்போ ஆலோசனை கேட்குறாரு, ஆலோசனை கொடுக்குறாரு. வாசிங்க. 2 சாமுவேல் 14:20 முதல். அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றார். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின்வைத்த அவருடைய மறுமனை ஆட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு போதும். இந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அதை நம்ம டீப்பாக போக வேண்டாம். இப்போ இங்கே நல்லா புரிஞ்சுடுங்க. இங்கே அகித்தோப்பேலுக்கு இன்னொரு வாய்ப்பு இருந்ததா இல்லையா? என்ன வாய்ப்பு? இப்போ ஆலோசனை யாருக்கு எதிராக கொடுக்குறாரு? தாவீதுக்கு எதிராக. இப்போ அகித்தோப்பேலுக்கு இன்னொரு வாய்ப்பு இருந்ததா இல்லையா? அந்த கசப்பை தணிக்கிறதுக்கு, அந்த கசப்பை எடுத்து போடுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருந்ததா இல்லையா? என்ன வாய்ப்பு? அதை சொல்லுங்க. என்ன வாய்ப்பு? சூப்பர், நல்லா புரிஞ்சிடுங்க. அப்போது இந்த உணர்வு தான் எங்கே இல்லைன்னா, விழுந்து போன மனுகுலத்துக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம். இந்த ஒரு உணர்வு இருக்கிற விஷயந்தான் யாருக்கிட்டனா, தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்ட நம்மக்கிட்ட தேவன் தந்திருக்கிறதான புது சிஷ்டி. நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த ஒரு வாய்ப்பை செயல்படுத்துகிறவங்க தான் புது சிஷ்டி. ஒரு தவறான ஒரு சூழலை எடுத்து காட்டும் போதும், தவறான குற்றத்தை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு இருந்தும், இல்லை இது நம்ம செய்யக்கூடாது, இல்லை சகோதரனே சகோதரி இது நம்ம தப்பு, இது பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணலாம்? இந்த வாய்ப்பு மற்றவங்களுக்கு என்ன இல்லை, கொடுக்கப்படலை. அப்போ இங்கே என்ன பண்ணிட்டாருன்னா, ஆலோசனை சொல்கிறாரு, அவரும் என்ன பண்ணிட்டாரு, மறுமனையாட்டிகள்கிட்ட பிரவேசிச்சிட்டாரு, தப்பு பண்ணிடாச்சு. இப்போ இந்த தப்பு தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பாக ஒரு மாபெருதான ஒரு அருவருப்பாக இருக்கும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு ரெஃபரன்ஸை யார் கொடுக்குறா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்குறார். அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு பாவத்துக்குள்ள அப்சலோம் போகிறதுக்கு யார் காரணமாயிட்டா? அகித்தோப்பேல் காரணமாயிட்டார். ஆனால் இதோட நிற்கல. அகித்தோப்பேலோட நோக்கம் என்ன? தாவீதை கொல்றது தான் யாருடைய நோக்கம்? அகித்தோப்பேலோட நோக்கம். அது ஒரு சாம்பிள் என்ன பண்ணிக்கிட்டோம், ஆறுதல் படுத்துறதுக்காக செஞ்ச விஷயம் தான் இது. அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் அவருடைய மகனையே பிரவேசிக்க ஆலோசனை கொடுத்தது. அடுத்து என்ன பார்க்குறோன்னா, வாசிங்க சார். 2 சாமுவேல் 16:23. 2 சாமுவேல் 16:23. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. இதை நான் எதுக்கு இந்த வசனத்தை திருப்பியும் போட்டோம்னா, அதில் என்ன தப்பு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது. அப்படியே அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது. இதை நம்ம படிக்கும்போது எப்படி இருக்குன்னா, தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் அவர் கொடுத்த ஆலோசனை யார் கொடுத்த ஆலோசனை போலே இருந்தது? கர்த்தர் கொடுத்த ஆலோசனை போல இருந்தது. என்ன பண்ணுது இந்த வசனம் நமக்கு தெரியுது. ஆனால் இதே வசனத்தில் ஆர்சி பைபிளில் போய் பார்க்கும்போது வாசிங்க சிஸ்டர். அந்நாட்களில் அகித்தோப்பேல் ஆலோசனை கடவுளின் வாக்காக கருதப்பட்டது. இவ்வாறுதான் தாவீது அப்சலோமும் அகித்தோப்பேலின் அனைத்து ஆலோசனைகளையும் கருதினார். நல்லா புரிஞ்சுதா? தாவீது கூட வசனம் தெளிவா இருக்கு. என்ன இருக்கு வசனம்? வாசிங்க ஒரு கூட. அந்நாட்களில் அகித்தோப்பேலின் ஆலோசனை கடவுளின் வாக்காக கருதப்பட்டது. இவ்வாறு தான் தாவீது அப்சலோமும் அகித்தோப்பேலின் அனைத்து ஆலோசனைகளையும் தந்தினார். இப்போ அப்சலோம் என்ன நினைச்சிருப்பாரு? இவர் தரக்கூடிய ஆலோசனை யாரும் நினைச்சிருக்கிறாரு? கர்த்தர் தரக்கூடிய ஆலோசனை என்ன பண்ணியிருக்கிறாரு? நினைச்சிருக்காரு. தாவீது என்ன பண்ணியிருக்கிறாரு? கர்த்தர் தரக்கூடிய ஆலோசனை தான் நினைச்சிருக்கிறாரு. ஆனால் 2 பேருடைய ஆலோசனை வித்தியாசப்படுதா இல்லையா? தாவீதை ஒரு காலம் அகித்தோப்பேலோட ஆலோசனை பாவமான காரியத்துக்கு என்ன பண்ணலை, தள்ளலை. ஆனால் இவரை என்ன பண்ண, அப்சலோமை பாவமான விஷயத்துக்கு தள்ளுது. அப்போ இந்த இடத்துல என்னது? இது கர்த்தர் கொடுத்த ஆலோசனை கிடையாது, இது அவர் சுயம் கொடுத்த ஆலோசனை. அந்த சுயம் எப்படி? கசப்பின் மூலமாக வெளிப்பட்ட ஆலோசனை. இதை யாரை என்ன பண்ணுது? தப்பான விஷயங்களை வெளிப்படுத்துது. ஆனால் அவருடைய நோக்கம் என்னென்னா, அவருடைய பேரை பஸ் என்ன பண்ணணும்? டேமேஜ் பண்ணணும்னு பண்ணிட்டார். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? கொலை பண்ணணும். இதுக்கு தான் அடுத்த ஆலோசனை கொடுக்குறாரு. வாசிங்க சார். 2 சாமுவேல் 17:1-3 வரை. 2 சாமுவேல் 17:1 முதல். பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கைத்தொடர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்போது அவனுடன் இருக்கும் ஜனங்கள் எல்லாம் ஓடி போதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெற்றி. போதும். இதுதான் யாருடைய ஏம்? அகித்தோப்பேலோட ஏம் எது மட்டும்தான்? தாவீதை கொல்றது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம கொஞ்ச நேரமாக என்ன பார்த்தோம்? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு ஏற்றா போல் நம்ம என்ன பார்த்தோம்?
அப்படின்னா தாவீது பாவம் செஞ்சார்னா செஞ்சார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது பெரிய பாவமான பெரிய பாவம் தேவனுடைய பார்வையிலே. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர், தேவனே ஐகுப்தோலின் ஆலோசனை என்ன பண்ணியிருக்கிறாரு? அவிழ்த்து போட்டுட்டார். இப்போ இந்த ஆலோசனை ஏற்கப்பட்டதா? என்ன பண்ணிட்டாரு தேவன்? வசனம் கூட வாசிச்சிருங்க. 2 சாமுவேல் 17:14. 2 சாமுவேல் 17:14 அப்சலோமும் இஸ்ரவேல் அனைவரும் அக்கியனான ஊசாயின் கருத்து அகித்தோப்பேலின் அறிவுரையை விட சிறந்தது என்று கூறினார். ஆனால் ஆண்டவர் அப்சலோமிற்கு தீர்ப்பளிக்குமாறு அகித்தோப்பேலின் சிறந்த அறிவுரை எடுபடாமல் போக செய்தார். என்ன ஆயிட்டு? அகித்தோப்பேலின் ஆலோசனை எடுபடாமல் போயிட்டு. யாருடைய ஆலோசனை எடுபட்டுட்டு? தாவீதினுடைய விசுவாசினுடைய ஆலோசனை எடுபட்டுட்டு தாவீதின் ஆலோசனைக்காரனாக இருந்து அவருக்கு எதிராக திரும்பின அகித்தோப்பேலினுடைய ஆலோசனை அபத்தமாக்கப்பட்டது. அப்போ என் கேள்வி என்னன்னா, இங்கே தேவன் யாரோடு இருக்கிறார்? ஏன் தாவீதோடு இருந்தார்? தவறு செஞ்சானா தவறு செய்யாதவர் இல்லை, தவறு செஞ்சானா அதுக்காக மனசார மன்னிப்பு திருப்பி அதை செய்ய மாட்டாரு. அதனால அவர் கேட்கறது அதுவும் இல்லை. எந்த விஷயம் வந்தாலும் அவர் முதல்ல போய் கேட்கறது தேவன்கிட்ட தான். அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அதையும் வாசிச்சிடலாம். வாசிங்க. 2 சாமுவேல் 12:9-10. 2 சாமுவேல் 18:9 முதல் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? இயற்கையாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவிட்டு அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று கொண்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி இயற்கையாகிய உரியாவின் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்னைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் ஒரு பாவம் நீங்க செய்தார். தாவீது பாவத்தை யார் மன்னிச்சாச்சு? தேவன் மன்னிச்சாச்சு. இது அகித்தோப்பேலுக்கு தெரியுமா? புரிஞ்சுதா? கிளியர் ஆச்சுதா உங்களுக்கு? இப்போ அதே இடத்துல நம்மள்ட்ட வந்துடலாம். இப்போ நமக்கு எதிராக ஒரு சகோதரன் என்ன பண்ணியிருப்பார்? பாவம் தப்பு பண்ணியிருப்பார், செஞ்சுருப்பார் இல்லையா? இப்போ அவர் தேவன்கிட்ட மன்னிப்பு வாங்கிட்டாரா வாங்கலையா நமக்கு எப்படி தெரியும்? அப்போ நமக்குள்ள கசப்பு உருவாகலாமா உருவாகக்கூடாதா? அன்புக்குரிய சகோதர சொல்ல, இது ஏதோ கற்பனைக்காக யதார்த்தமான ஒரு நிழல் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம எப்போதும் நினைவில் கொண்டிருந்து வாழக்கூடிய ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு ஏதுவான ஒரு நிழல் தாவீது அகித்தோப்பினுடைய வாழ்க்கை வரலாறு. அன்புக்குரிய சகோதரர்களே, அகித்தோப்பில் தாவீதை பழிவாங்க அப்சலோடு சேருகிறாரு. ஆனால் அவருடைய மனம் தாவீதை எப்படியாவது கொன்றணும்னு இருக்குது. ஆனால் தாவீதுக்கு ஏதோ ஒரு வகையில் உணர்த்தப்பட்டு என்ன பண்ணிட்டார்? தாவீது தேவனிடத்தில் மன்னிப்பு வாங்கிட்டு அவருடைய ஓட்டத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஓடிட்டு. அப்படின்னா இதை நீங்கள் எங்களை பார்க்கலான்னா 1 சாமுவேல் 11, 12, 13, 14, 15, 16, 17 இந்த 7 அதிகாரத்தில் தான் இந்த ஒரு சம்பவம் என்ன பண்ணியிருக்குன்னா அடங்கியிருக்கு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, தனக்கு எதிராக ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டாரு, அந்த பாவத்துக்காக நான் எப்படியாவது பழி வாங்கணும்னு நினச்சி துடிச்சிட்டு இருந்த அகித்தோப்பேலோட நிலைமை எப்படி ஆகுதுன்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். 2 சாமுவேல் 17:23. 2 சாமுவேல் 17:23 அகித்தோப்பேல் தன் யோசனைப்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் பள்ளியின் மேல் சேதமைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாட்டு கொண்டு சென்றான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். கேன்சர் நோய்க்கும் அகித்தோப்பேலோட வாழ்க்கைக்கும் பொருந்துதா? கேன்சர் நோய்க்கும் அகித்தோப்பேலுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ ஒரு உதாரணமான ஒரு நிழலை தேவன் வச்சிருக்கிறாரு பாருங்க. ஒரு வேளை இப்போ ஏற்பட்டதான ஒரு கேன்சர் நோய் நமக்குள்ள உருவானா? அன்புக்குரிய சகோதர இதில் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, யாருடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு இங்கே யாரும் கண்டே பிடிக்க முடியாது. ஒரு சகோதரன் சொல்கிற விஷயத்தை வச்சு இன்னொரு சகோதரன் நம்ம தவறாக குற்றமாக இடப்படவும் முடியாது. ஒரு சகோதரன் சொல்கிற நல்ல விஷயத்தை வச்சு இன்னொரு சகோதரன் ஆஹா ஓஹோன்னு நம்ம புகழ்த்தவும் முடியாது. இது 2 பண்ணாலுமே தேவனுடைய பார்வையில் என்னதான்? அது பெரிய பாவம். வசனம் இருக்கு, முகஸ்துதி தேவனுடைய பிள்ளைகள் செய்யவே கூடாது. வாய்மாலம் தேவனுடைய பிள்ளைகள் பண்ணவே கூடாது.
அப்படின்னா இது ரெண்டும் செஞ்சாலுமே யாருக்கு எதிரானனா? தேவனுக்கு எதிரானது. அன்பு சகோதரர், மூத்த சகோதரர் கொடுக்குறார், ஒருவேளை நம்ம யாரையாவது முகஸ்துதி செஞ்சு அவரை பாராட்டிட்டோம்னா அவரை அந்த நிலையிலே, அந்த சடிதியிலே அவரை மரண ஆக்குனைக்குள்ளாக நம்ம மாத்திரமா? வாய்மாலம் பண்ணா, வாய்மாலம்னா என்னது? நம்மை நாமே பெருமையாய் காட்டிக்கிறோம். அப்போ ஆவிக்குரிய இந்த கசப்பான நோய் எப்படி வரும், எந்த வகையில் வரும், எந்த ரூபத்தில் வரும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் புது சிருஷ்டி ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு தவறு வரும்போது இது தவறு, இது நான் செய்யக்கூடாதுங்கிற மனநிலை இருக்கிறவங்க, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க, அவங்களால இந்த ஒரு நிலையிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆதார வசனத்தை நம்ம ஒன்று கூட பார்க்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாமல் படிக்கும். இந்த வசனம் இப்போ படித்தாதான் அது எப்படி ஆகுது நமக்கு? இது என்ன சொல்றாரு? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. அப்போ கசப்புங்கிற ஒரு விஷயம் நம்ம இருதயத்தில் உருவாகிட்டாலே அது என்ன ஆயிரும்? சரி, இந்த கசப்பு உருவாகனா நம்மளை மட்டும்தான் கொல்லுமா? ஆனால் அதுக்கு இதில் இல்லை ரெஃபரன்ஸ். ஆனால் அது ERVயில் RC பைபிளில் ரெஃபரன்ஸ் இருக்குது. வாசிங்க சிஸ்டர், அதே வசனத்தை வாசி. எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்துக் கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் நுழைந்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்துக் கொள்ளுங்கள். புரிஞ்சுதா வசனம்? என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களுக்குள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். முதல்ல கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து, அடுத்து என்ன சொல்றாரு? தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். அப்போ புது சிஷ்யாக அங்கே மாற அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம வாழ்க்கையை மட்டும் கவனிச்சிட்டு இருந்தால் என்ன ஆகாது? நான் சொல்கிற சொல்லு மற்றவங்களை காயப்படுத்துதா? நான் பேசுகிற பேச்சு மற்றவங்களை காயப்படுத்துதா? என்னுடைய வாழ்க்கை மற்றவங்களை காயப்படுத்துதா? என்னுடைய செயல்முறைகள் மற்றவர்களை நல்லா புரிஞ்சுடுங்க. இதில் ரெண்டு விதமாக புரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவருடைய வாழ்க்கையை பார்த்து தவறாக புரிஞ்சு கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சரியாக புரிஞ்சு கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியாக புரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு எப்போ இருக்குன்னா, நம்முடைய கேரக்டரு தப்பாக வெளிப்படும் போது. ஆனால் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எப்போ இருக்குன்னா, ஒருத்தர் நல்லடக்கையாக வாழ்ந்துட்டு இருக்கும் போதும் அவரை குறித்து தப்பாக நினைக்கிறது. சொல்லுது புரியுதா? ரெண்டுமே தான் இது. ஆனால் வித்தியாசம், புரிந்து கொள்ளுதல்ல வித்தியாசம். அப்போ நம்ம பார்த்தோம்ல, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். எதையெல்லாம் நம்முடைய கிரியையாய் வெளிப்படுதோ ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே இருக்கிற கசப்பு அது என்ன பண்ணும்? வெளிப்படுத்தும். அதான் பார்த்தோம். முதல்ல என்னது? பார்வை மாறும். அடுத்தது அவரை பற்றிய நினைப்போம். அடுத்தது அவரை பற்றிய பேசுவோம். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுக்குங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள என்ன ஆயிரும்? வந்துடும். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவன். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த ஒரு மனநிலைக்குள்ளே நம்ம வரல. நீங்கள் நல்லா இந்த ஒரு பிக்சரை மட்டும் பாருங்களேன். இந்த பிக்சர் நமக்கு தர, இந்த பாடத்தில் இந்த பிக்சர் நமக்கு தரக்கூடிய கருத்து என்ன? இப்போ அழிச்சிட்டாரு. இப்போ ஒருவேளை அவரை சவுட்டி தள்ளிட்டாருப்பா, இவர் என்ன பண்ணுவார்? ஆனால் இது யாருக்கு தெரியாது? இது யாருக்கு தெரியாது? நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இது இவருக்கு தெரியாது. ஏன் தெரியாது? தான் பண்ணுறது தப்புங்கிற ஒரு உணர்வு இவருக்குள்ள தெரியலைன்னா இவர் என்ன செய்யலாம்? ஆவியில் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் எப்போ நம்முடைய வாழ்க்கை திசை மாறும், எப்போ கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் கண்டுபிடிச்சாதான் புது சிஷ்யா நிலைத்திருக்க முடியும். புது சிஷ்யா நிலைத்திருந்தால் தான் கிறிஸ்துவின் சரீரமாக மாற முடியும். கிறிஸ்துவின் சரீரமாக மாறினா தான் யாரை பார்க்க முடியும்? நம்முடைய பிதாவாகிய தேவனை பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு ஆரம்பம் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். அந்த கசப்புக்கு ஆரம்பம் இப்படி தான் இருக்கும். முதல்ல சிம்பிளாக தான் இருக்கும், தோணும். எப்படி? பேச மாட்டோம், ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம். இப்படி தான் நல்லா புரிஞ்சிடும். இது இருக்குதா இல்லையா? அவர் ஒரு மனசில் கை வச்சு சொல்லுங்கள், இது இருக்குதா இல்லை? நமக்குள்ளே இருக்குதா இல்லையா? என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், நமக்குள்ளே இருக்குதா இல்லையா? ஆனால் இதுக்காக நம்ம என்ன பண்ணப்படலை? அழைக்கப்படவில்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். ஆனால் இது அப்படியே முளைக்க 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 என்ன பண்ணிடும்? முதல்ல மரம் வேறு இல்லாத மாதிரியே தெரியும் வெளிப்புறமாக நமக்கு. ஆனால் அது மண்ணுக்குள்ளே வேறு போடுறது நமக்கு யாருக்கு பாருங்க தெரியுமா? அது என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமாக
வேர் போட்டு 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 அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ நமக்கு தேவன் என்ன தந்திருக்கிறார்னா, எல்லா அசுத்தங்களிலிருந்தும் எல்லா விதமான தீமையான விஷயங்களிலிருந்தும் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்ட பிதாவாகிய தேவன் நமக்கு எதிராக தவறு செய்கிறவர்களை நம்ம மன்னிக்கலைன்னா நம்ம எப்படி அவர் அங்கீகரிப்பார்? வசனம் தெளிவாக இருக்குது. வாசிங்க சிஸ்டர். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் தாக்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த ஒரு மனநிலைக்குள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம நம்மளை உட்படுத்தி கொள்ளலைன்னா நம்முடைய முன்னிலைமை பின்னிலைமை முன்னிலை பார்க்கல என்ன ஆயிரும்? அப்படின்னா நல்லா புரிஞ்சுடுங்க. மன்னிக்க ட்ரை பண்ணுங்க. நம்மளால் மன்னிக்க முடியலையா? தப்பிக்கலாம். எப்படி தப்பிக்கலாம்? நமக்கு எதிராக ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, நம்மளால் அவரை மன்னிக்க முடியல, தப்பிக்க முடியுமா முடியாதா? நம்மளால் மன்னிக்க முடியலை, தப்பிக்க முடியுமா முடியாதா? எப்படி? என்னவதா? மன்னிக்க முடியலன்னா அவங்களுக்கு கேடு செய்யாம இருந்தாலே போதும். அதான் முதலே பார்த்த ஒரு பாயிண்ட். நமக்கு இருக்கு ஒரே ஒரு இடம் எங்க? கிருபாசன தண்டை கொண்டு வச்சுட்டு அவரை கடந்து நம்ம போயிட்டே இருக்கலாம். கசப்பு என்ன ஆயிரும்? கடைசியில் உள்ள மரணம் வந்து தற்கொலைக்கு நேராக தூண்டி விட்டோம். அதே அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர், இது நடக்க முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகளை உள் வாங்காம மேலோட்டமாக நம்ம செயல்படுறதுனால, மேலோட்டமாக அதை நம்ம உள் வாங்கிறதுனால ஆவிக்குரிய விஷயத்தில் நம்மளால் நிதானித்து நல்லது எது கெட்டது எதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அப்படி புரிஞ்சிக்க முடியாமல் போகிறதுனுடைய முக்கிய ஒரே ஒரு காரணம் அன்புக்குரிய சகோதர சகோதரர், நம்முடைய தனிப்பட்ட தியானம் கிடையாது. நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு சப்ஜெக்டில் நான் சொல்கிற ஒரே விஷயம், எந்த அளவுக்கு நம்ம தனிப்பட்ட தியானம் நமக்கு இருக்குதோ, நல்லா புரிஞ்சு ஒரு தவறு செஞ்சுருவோம், அந்த தவறை குறித்ததான ஒரு விஷயத்தை காலையில் படிச்சிருப்போம். காலையில் நம்ம அந்த விஷயத்தை படிச்சிருந்தோம்னா அந்த தவறு செய்யக்கு முன்னாடி ஒரு வேளை உணர்த்தலாம், இல்லை செஞ்ச பிற்பாடு உணர்த்தலாம், ஏதோ ஒரு வகையில் உணர்த்திடுவோம், அந்த தவறை நமக்குள்ளேருந்து எடுத்து போட்டுடலாம். நம்ம தனிப்பட்ட தியானங்கிற ஒரு விஷயம் இல்லாததுனால, அதிகப்படியான பாடங்கள் கேட்கக்கூடிய வாயிலாக ஒரு சூழல் இல்லாததுனால, நம்ம செய்கிறது தப்பா சரியாங்கிற ஒரு விஷயத்தில் நம்மளால் என்ன பண்ணோம்னா சரியான ஒரு முடிவை எடுக்க முடியலை. அப்படி எடுக்க முடியாததுனால எது நல்லது கெட்டதுங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக பயன்படுத்தி கொள்ள முடியலை அன்புக்குரிய சகோதரன். ஆனால் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நமக்கு எதிராக ஆபத்துகள் என்ன ஆயுதம் வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எப்படி வருது, அதை எந்த சூழலில் நம்ம புரிஞ்சிக்கிட்டு அது ஏற்ற மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறதான் தேவனும் கிறிஸ்துவும் என்ன பண்ணிட்டுருங்க, ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஒருவேளை நம்ம மற்றவங்களுக்கு இரக்கம் காண்பிக்கலைன்னா தேவன் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ண மாட்டார். போன வாரத்துக்கு முந்தினார் ஒரு பாடம் பார்த்தோம், இரக்கம். கண்டிப்பாக இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாயம் தீர்ப்பு தான் என்ன ஆகும், கிடைக்கும். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஒரு வசனம் வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். இந்த வசனத்தை கொண்டு அகித்தோப்பேல்கிட்ட சொன்ன அவர் காட்டின அவருக்கு ஏதாவது புரிஞ்சிருக்குமா? நினச்சி பாருங்க. ஒருவேளை இந்த வசனம் நமக்கும் புரியலன்னா, இந்த இடத்துல கூட்டி சேர்க்கப்பட்டதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? தெளிவாக சொல்கிறாரு, உனக்கு எதிராக ஒருத்தன் பாவம் பண்ணானா பண்ணுவான், செய்வான், வசனம் அதான் சொல்லுது. அப்படி ஒரு வேளை செஞ்சுட்டா நீ என்ன செய்யணும்? எனக்கு உண்மையாக இருக்கணும். நீ அப்படி எனக்கு உண்மையாக இருந்தேன்னா, எப்படி அகித்தோப்பேலோட ஆலோசனை அபத்தமாக்கப்பட்டதோ, எப்படி அவர் தற்கொலையாக அவருடைய மரணம் மாறினதோ, அதே போல தேவன் என்ன பண்ணுவார்? இல்லை நான் தான் பழி வாங்குவேன், இல்லை என் மனசுலேருந்து நான் கசப்பை எடுத்தே போட மாட்டேன், இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னா தேவன் நினைச்சாலும் நம்மை காப்பாற்ற முடியாது.
இதே வசனம் ERVயில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது, அதனால் எடுத்து போட்டிருக்கேன், வாசிங்க சிஸ்டர். என் அன்பு நண்பர்களே, எவரேனும் உங்களுக்கு தீமை செய்தால் அவர்களை தண்டிக்க முயலாதீர்கள். என்ன பண்ணாதீங்க? அவர்களை தண்டிக்க முயலாதீர்கள். தேவன் தன் கோபத்தால் அவர்களை தண்டிக்கும் வரையில் பொறுத்திருங்கள். வசனம் எவ்வளோ தெளிவாக பற்றில, தேவன் அவர்களை தண்டிக்க வரை நீங்கள் என்ன பண்ணுங்க? பொறுமையாக இருங்க. அதுக்கு வசனம் ஏதாவது கோட் பண்ணுதா? நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய பலத்தை கையில் அடங்கி இருந்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? அடுத்த வாசிங்க சார். நான் தான் தண்டிப்பேன், உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அதை யார் மூலமாக கொடுத்துருக்கிறாரு? கிறிஸ்து மூலமாக கொடுத்துருக்கிறார். இந்த வசனத்தில் வேற ஏதாவது புரியுதா? நானே தண்டிக்கிறேன். தேவன் தண்டிப்பாரா? இல்லை, தேவன் தண்டிப்பாரா? நியாயம் தீர்ப்பு நாளில் தேவன் தண்டிப்பாரா? யார் தண்டிக்க போறா? கிறிஸ்து தண்டிக்க போறாரு. நீங்கள் உலகத்தாரை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்க அந்த இடத்துல யாரும் இருப்பா? சபை அங்கே தான் இருக்கும். அங்கே போய் இருந்து நாம் மற்றவங்களை நியாயம் தீர்க்கணும்னா இங்கே என்ன பண்ணக்கூடாது? யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, புது சிசிக்கு தன்னை நியாயம் தீர்க்கவே அதிகாரம் கிடையாது. ஏன்? இது கிரயத்துக்கு வாங்கப்பட்டது, இது இன்னொருவருடையது. இந்த மாம்சம் மட்டும்தான் நமக்குரியது. இந்த புது சிசி தேவனுக்குரியது. அதை தன் மகனுக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நியாயம் தீர்க்க எனக்கே இந்த உடம்புல இருக்கிற புது சிசியை நியாயம் தீர்க்க அதிகாரம் இல்லாத பட்சத்தில் இன்னொருத்தரை குறித்து நான் நியாயம் தீர்ப்பு செஞ்சோம்னா அங்கே அவரோடு கூட உலகத்தை நீங்கள் நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்க அந்த இடத்துல நம்ம போய் எப்படி உட்கார முடியும்? பிரதர் தெளிவாக கொடுக்குறார். இங்கே யாராவது மற்றவர்களை அடக்கி ஆள நினைத்தால், கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க நினைத்தால் அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியும். அதான் அடுத்த சொல்கிறாரு, அடுத்த வாசிங்க, என்று கர்த்தர் கூறுகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படின்னா அன்புக்குரிய அப்படின்னா நமக்கு என்ன மட்டும்தான்? நமக்கு தேவன் தந்திருக்கிறதான அனுமதி எது மட்டும்தான்? வசனம் தெளிவாக இருக்குது. அதே அதிகாரம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 20 முதல், உங்கள் தகவல் பசியாய் இருந்தால் அவனுக்கு உணவை கொடுங்கள், அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு குடிக்க ஏதாவது கொடுங்கள். இதன் மூலம் அவனை வெட்கப்பட செய்யலாம். யாரை வெட்கப்பட செய்யலாம்? நமக்கு எதிராக ஒருத்தர் பாவம் செஞ்சார் இல்லையா? அவருக்கு எதிராக நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சோம்னா அவங்களையே இவருக்கு எதிராக நம்ம என்ன பண்ணோம்? அதான் சிஸ்டர், அவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது அவர் என்ன நினைப்பார்னா, இவங்களுக்காகவே நான் பாவம் பண்ணேன், வெட்கமடைய செய்வார். வாசிங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது? பாவத்திடம் புது சிசி தோல்வி அடைந்து விடக்கூடாது. ஆனால் என்ன செய்யணும்? பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கலாம். பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு தான் புது சிசி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது ஒழிய, கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒழிய பாவத்திடம் வீழ்ச்சி அடைவதற்கு அல்ல. ஆனால் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன், பாவம்தான் மெஜாரிட்டி. ஒவ்வொருவருடைய சரீரத்திலையும் மாம்சம் 90%. புது சிசி எத்தனை %? 10 தான். இந்த 10 தான் யாரை ஜெயிக்கணும்? ஜெயிக்க முடியுமா முடியாதா? வசனத்தை கை கொண்டு வாழ்ந்தோம்னா நம்மளால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். அன்புக்குரிய சகோதர அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம். அவர்களுக்கு எதிராக நம்ம தீமை செய்ய நினைச்சாலும் சரி, நினைக்காட்டாலும் சரி, வசனத்தின்படியான ஒரு வாழ்க்கை நம்மளோட உள்ளுணர்வை கொண்டு நம்ம வாழலைன்னா எது நல்லது கெட்டதுங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியாது? புரிஞ்சிக்கவே முடியாது. நல்ல விஷயந்தான். ஆனால் ஒருவேளை கசப்பானது அப்படியே நமக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கும்போது நமக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க? இடருவாங்க. நமக்கு எதிராக என்ன வரும்? கஷ்டங்கள் வரும். நமக்குள்ளே என்ன வர வாய்ப்பு இருக்குன்னா, என்ன வர வாய்ப்பு இருக்குது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரமே ஆட்டம் காண்றதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா நல்லா புரிஞ்சிடுங்க. யதார்த்தமாக சொல்கிறேனே, எனக்கு ஒருத்தர் எதிராக பாவம் செஞ்சுட்டார். அவர் பாவம் செய்யும்போது அவரை என்னால் மன்னிக்க முடியலை, அவரை தவிர என்னால் கடந்து போக முடியல, அவரை மனதார அவர் முகத்தை பார்த்துட்டு என்னால் நிம்மதியாக கடந்து போக முடியல. ஒன்று நான் என்ன பண்ணியாகுவேன்? பழி வாங்கக்கூடியங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும் பட்சத்தில் ஒரு வேளை நம்ம தேவன் என்ன சொன்னார்? பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொன்னார் இல்லையா? அப்படி ஒரு வேளை நம்ம தேவனுடைய பலத்தை கையில் இருக்கும்போது நமக்கு எதிராக பாவம் செஞ்சவர் ஒரு வேளை நம்ம கண்ணுக்கு முன்பாக தண்டிக்கப்படுறார். நல்லா புரிஞ்சுடுங்க. நமக்கு எதிராக பாவம் செஞ்சவர் நம்ம என்ன பண்ணலை? அவரை தண்டிக்கலை, அவரை பற்றி எதுவுமே நினைக்கல. இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? அவரை தண்டிக்கிறாரு. இப்படி தண்டிக்கும்போது நம்ம அதை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. பார்க்கும்போது நம்ம சந்தோஷப்படலாமா?
உண்மையிலே சகோதர இந்த பாடத்தை நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூரில் எடுத்த ஒரு சப்ஜெக்டில் நான் ஒரு பாடம் கேட்டேன். அந்த பாடத்துக்கு இந்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வசனம் எனக்கு அங்கே கிடச்சிது. உண்மையிலே சொல்கிறேன், அந்த வசனத்தை நான் இதுவரைக்கும் பைபிளில் நான் படிக்கவே இல்லை. அப்படி ஒருவேளை உன் எதிரியை எதிரி விழும்போது, அவன் கஷ்டப்படும் போது நீ சந்தோஷப்பட்டா என்ன நடக்குங்கிறத வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 17 முதல், உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் கழிவுறாது இருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு கொள்ளாமல் இருக்கும். அப்பொழுது அவரிடத்திலிருந்து அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். என்ன சொல்றாரு? இப்பவும் இந்த பைபிளில் இந்த வசனம் படிக்கும்போது நமக்கு ரொம்ப கிளியரா புரியல. இதே வசனத்தை வாசிங்க. உன் எதிரிக்கு துன்பம் வரும்போது அதை கண்டு மகிழ்ச்சி அடையாதே, அவன் விழும்போதும் மகிழ்ச்சி அடையாதே. நீ அவ்வாறு செய்தால் கர்த்தர் அதனை காண்பார், அதற்காக கர்த்தர் மகிழ்ச்சி அடைய மாட்டார். என்ன பண்ண மாட்டாரு? கர்த்தர் மகிழ்ச்சி அடைய மாட்டாரு. அதுக்கு மாறா என்ன செய்வாரு? அவனுக்கே உதவி செய்வார். கர்த்தர் உன் எதிரிக்கே உதவி செய்வார். என்ன சொல்லுது? ஒருவேளை அகித்தோப்பேல் நியாயமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாருன்னா, அப்படிப்பட்டதான எதிரான ஒரு கசப்பான ஒரு விஷயம் அவருக்குள்ள உருகல்னா அவருக்கு என்ன ஆயிருக்காது? எப்போதும் போல தாவீதுக்கு நல்ல ஆலோசனைக்காரராக என்ன பண்ணியிருப்பாரு? இருந்திருப்பார். அதே மாதிரி தான் நாம சத்தியத்துக்குள்ளே விழுறோமா, சத்தியத்துக்குள்ளே இருந்து தவறுறோமா, சத்தியத்தின்படி மார்க்கமாக நம்மளால் நடக்க முடியலையா, நமக்குள்ள கசப்பு இருக்குது. சபை கூடுகைகளுக்கு சரியாக வர முடியலையா, சகோதர சகோதரத்தில் முகமுகமாக நம்மளால் பார்த்து பேச முடியல, நமக்குள்ள கசப்பு இருக்கு. கசப்பு இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, யாருக்கிட்டெல்லாம் இது இருக்குதோ மாற்றிக்கிட்டா நம்முடைய எல்லாருடைய ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கிட்டே சில விஷயங்கள் என்ன இருக்குது எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அப்படி இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிறதான அந்த குணங்களை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதுகாப்பு, ஆவிக்குரிய புது சிருஷ்டி பறிபோகாது நம்மக்கிட்ட இருந்து. ஒரு வேளை இல்லைன்னா என்ன ஆகும்? அது பறிபோகும். அதில் பிரதர் இந்த வசனத்துக்கு நம்ம ஆதார வசனத்துக்கு கொடுக்கக்கூடிய வசனத்தில் இதை மட்டும் வாசிங்க. ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட் பார்த்தோம்ல, என்ன ஆகும்? அவரை பார்க்கும்போது நம்ம பார்வை என்ன ஆகும்? மாறும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒருவேளை இப்படிப்பட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட விஷயத்துக்காக நம்ம முதல்ல என்ன பண்ணப்படலைன்னா அழைக்கப்படலை. ஒருவேளை அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்குள்ளே இருந்தால் அதை எடுத்து போட, அதை விட்டு விலகுக்கு தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா வந்திருக்கோம். அன்புக்குரிய நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம யாருக்கு எதிராகவும் விதமான கசப்பான விஷயங்கள் நமக்குள்ளே இருந்துன்னா அது அவங்களுக்கு எதிரான கசப்பு கிடையாது. யாருக்கு எதிரான கசப்பு? தேவனுக்கு எதிரான கசப்பு. இதை தான் அகித்தோப்பேல் செய்தார். அதனால தான் அகித்தோப்பேல் அவருடைய ஆலோசனை என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அன்புக்குரிய சகோதரர் அடுத்து கொடுக்குறார், இவை எப்போதும் முளைத்து வளர முயல்கின்றன, ஆனால் குறிப்பாக நினைவு கூறுதல் காலத்தில் எப்படி இருக்கும்? 10 மடங்கு வலிமையுடன் எழும்பும். அப்போ மட்டும் என்ன பண்ணுவோம்? கரெக்டாகவே தேவன் காலில் விழுந்துடும். ஆனால் இதுக்காக தேவன் என்ன பண்ணலை? ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னு இல்லை, எனக்குள்ளே இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை விட்டு விலக, அதை விட்டு வெளியே வர பிரயாசப்பட்டோம்னா, முயற்சி செய்தோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரே, 2 கொரிந்தியர் 13:11 என்ன சொல்லுதுன்னா, கடைசியாக சகோதரரே சாந்தமாக இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாக இருங்கள், சமாதானமாக இருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார், இல்லைன்னா இருக்க மாட்டார். தெளிவாக வசனம் சொல்லுது. இதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம கூட்டி சேர்க்கப்பட்டதனுடைய நோக்கமே இதுதான். ஒரு பெரேன் ஸ்டடி படிக்கிறோமா, பார்க்குறோமா, யாருக்காக தான்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக. இடைப்பட்ட நாட்களில் ஆவிக்குரிய கூடுகை வைக்கிறோமா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, மற்றவங்களுக்காக கிடையாது. யாரெல்லாம் வாடுறோமோ அவங்களுக்காக. இடைவார நாட்களில் சகோதரர்கள் பிரயாசப்பட்டு ஏதாவது ஆவிக்குரிய வளர்ச்சிகளை முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்காக கிடையவே கிடையாது. அன்புக்குரிய அது சபையில் கூடி வருகிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கான தேவைகளுக்காக. அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, இதை நம்ம தயவு செய்து சீர்தூக்கி பார்த்து
ஒருவேளை இப்படிப்பட்டதான ஒரு சூழல்களுக்குள்ளே நம்ம தவறி இருந்தோம்னா, தேவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறதான அந்த ஏற்பாடுகளுக்குள்ளாக நாம் கடந்து, நமக்கு தேவன் வச்சிருக்கிறதான அந்த மகாபெரிதான பொக்கிஷம் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள, அவர்கிட்ட போய் சேர தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.